Introducing the all-new Italiano range of pizza. Pizza Ultimo. Pizza Hut. கண்டியில் தனது உடலில் தீயிட்டுக் கொண்ட பின்னர் உயிரிழந்த தீரரின் பூதவுடலை ரத்னபுரி கஹவத்தை பனாவண்ண ஸ்ரீ சுகத விகாரில் ஒப்படைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதேவேளை கொழும்பில் உள்ள தனியார் மலர்ச்சாலை ஒன்றுக்கு அருகில் கூடிய பிக்குளிட்ட சிலர் உயிரிழந்த தீரரின் பூதவுடலை கோரியமையினால் அங்கு அமைதியின்மை ஏற்பட்டது. தனது உடலில் தீயிட்டுக் கொண்ட பின்னர் உயிரிழந்த போவத்தே இந்த ரத்ன தேரரின் பூதவுடல் கொழும்பு சட்டவைத்திய அதிகார அலுவலகத்தின் பிரேத அறையிலிருந்து பொருளையில் உள்ள மலர்ச்சாலை ஒன்றுக்கு இன்று முற்பகல் கொண்டு செல்லப்பட்டது. பின்னர் அந்த மலர்ச்சாலைக்கு அருகில் கூடிய தேரர்கள் உள்ளிட்ட சிலர் தேரருக்கு இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக பூதவுடலை தம்மிடம் ஒப்படைக்குமாறு வேண்டுகோள் விடுத்தனர். இதன்போது அங்கு வாக்குவாதம் ஏற்பட்டது. சிரேஷ்ட பிரதி பொலிஸ்மா அதிபர் அனுர சிறநாயக் உள்ளிட்ட அதிகாரிகள் சிலர் சம்பவ இடத்துக்கு வருகை தந்தனர். தேரரின் பூதவுடல் கஹவத்தை பிரதேசத்துக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளமை பின்னர் இவர்களுக்கு தெரிய வந்தது. தேரரின் பூதவுடலை தம்மிடம் ஒப்படைக்காமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கூடியிருந்த பிக்குகளுக்கு இடையில் அமைதியின்மை ஏற்பட்டது. பின்னர் கூடியிருந்தவர்கள் மலர்ச்சாலைக்குள் பிரவேசிக்க முயற்சி செய்தனர். தேரரின் பூதவுடலை தம்மிடம் ஒப்படைக்காமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கூடியிருந்தவர்கள் பொருளையில் இருந்து கொள்ளுப்பிட்டிக்கு பேரணியாக சென்றனர். பின்னர் அங்கிருந்த குழுவினர் மீண்டும் பௌத்தாலோக மாவட்டத்தையூடாக முன்னோக்கி சென்றனர். பாதுகாப்பு பிரிவின் தலையீட்டினால் தொம்முல்லைக்கு அருகில் அவர்களின் பயணம் தடைப்பட்டது. பின்னர் கூடியிருந்தவர்கள் கொள்ளுப்பிட்டி நோக்கி பேரணியாக சென்றனர். பாதுகாப்பு பிரிவின் தலையீட்டினால் பகத்தலே வீதிக்கு அருகில் தடை ஏற்படுத்தப்பட்டது. ஜனாதிபதிமா சங்வேதி ஜனாதிபதியையும் பாதுகாப்பு செயலரையும் எமக்கு சந்திக்க வேண்டும். அவர்களினால் இதனை பொறுப்புடன் நிறுத்த முடியும். இந்த வேண்டுகோளை விடுக்கவே நாம் வந்துள்ளோம். நாம் கலந்துரையாடல் ஒன்றை ஏற்பாடு செய்யும் வரை நீங்கள் இவ்விடத்தில் இருங்கள். அலரி மாளிகைக்கு சென்றவர்கள் மீண்டும் வரும் வரை பிக்குகள் உள்ளிட்ட குழுவினர் கொள்ளுப்பிட்டி சந்தையை மறித்து காலி வீதியில் அமர்ந்து எதிர்ப்பில் ஈடுபட்டனர். சற்று நேரத்தை பின்னர் அலரி மாளிகைக்கு சென்ற பிக்கு ஒருவர் மீண்டும் திரும்பினார்.
මේ අපි මොනවක්වත් දන්නේ නැති කෙනෙක් එක්ක සාකච්ඡා කරන තේරුමක් තියෙනවද? තේරුමක් හම්බුණා. මම කැමති නැහැ තීරණයට. මම එකඟ නැහැ. මම ඉල්ලපු කාරණා ටික ඇත්තට වෙන්නේ නැහැ. අනිත් ආන්දර එකඟ නම් ඔයගොල්ලෝ වැඩ කරන්නේ. අපි පැය දෙකකට අපේ ඉන්දරතන 2 மணித்தியாலங்களுக்கு தேரரின் சடலத்தை கொழும்பில் வைக்குமாறு வேண்டுகோள் விடுத்தோம். எனினும் போலீசார் எமக்கு பொய் கூறி மோசடி நடவடிக்கையில் ஈடுபட்டனர். தேரரின் பூத உடலை வழங்குவதாக கூறி இறுதியில் பின்புற கதவினூடாக அனுர சேனநாயக்க உள்ளிட்ட சிலர் தேரரின் பூத உடலை திருட்டுத்தனமாக கஹாவாத்தைக்கு கொண்டு செல்ல நடவடிக்கை எடுத்துள்ளனர். போலீஸ் திணைக்களம் என்ற ரீதியில் அவர்கள் முன்னெடுத்த இந்த செயலை எண்ணி நாம் கவலை அடைகின்றோம். කනගාටුවට පත් වෙනවා පොලිස් දෙපාර්තමේන්තුවක් හැටියට මේ කරපු නින්දිත ක්‍රියාව